வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்களும் ஊடகவியலாளர் திரு சுமன் சி ராமன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். வணக்கம். கூட்டணி தொடர்பாக சொல்லியிருக்கார், 5 கட்சிகளுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு வைகோ சொல்லியிருக்கார். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அந்த கூட்டணி தொடரும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே இருந்த தமாக வெளியே போயிருக்கு, தேமுதிக இன்னும் இறுதியான ஒரு தகவலை சொல்லலை. மாற்றம் அப்படின்னு சட்டமன்ற தேர்தலில் சொன்னீங்க. இப்போ இதில் என்ன கோஷம்? இதில் எதுவும் தனியாக ஒரு அடையாளம் இருக்கிறதா, இல்லை அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டோட தொடர்றீங்களா? அதாவது 2015 நவம்பர் 2ஆம் நாள் அறிவிக்கப்பட்ட மக்கள் நல கூட்டணி என்ன நோக்கத்தோடு அறிவிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தோடு தொடர்ந்து நடைபோட்டு கொண்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் பின்னடைவு அதை எந்த வகையிலும் பாதிக்கவில்லை என்பதை இது காட்டுகிறது. அப்படிதான் இதை எடுத்துக்கணும். பிறகு தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் இரு கட்சிகளும் வெளியேறிவிட்டார்கள் என்பது ஒரு விவாத பொருளாக இருக்கிறது. மக்கள் நல கூட்டணி என்பது அப்படியே தான் இருக்கிறது. அது 4 கட்சி கூட்டணி. மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. 4 கட்சிகளால் உருவாக்கப்பட்ட 4 கட்சிகளை அடிப்படை உறுப்பினராக கொண்ட அந்த கூட்டணி அப்படியே தொடர்கிறது. மக்கள் நல கூட்டணியோடு தேர்தல் உடன்பாடு வைத்த கட்சிகள் தான் தேமுதிகவும் தமாகவும். அந்த தேர்தலின் போதே தெளிவாக அந்த முழக்கம் முன்வைக்கப்பட்டது, அடையாளப்படுத்தப்பட்டது. தேமுதிக, தமாக மக்கள் நல கூட்டணி அணி. மக்கள் நல கூட்டணிக்குள்ளே அவங்க வந்திருந்தாங்கன்னா அதிலிருந்து வெளியேறியதை பற்றி பேசலாம். மக்கள் நல கூட்டணிக்கு உள்ள அவங்க வரல. மக்கள் நல கூட்டணியோடு தேர்தல் உடன்பாடு சட்டப்பேரவை தேர்தல் வைத்தார்கள், முடிந்த உடனே போயிட்டாங்க. இந்த தேர்தலில் தேமுதிகவோட நிலைப்பாடு என்னன்னு தெரியல, தமாகவோட நிலைப்பாடு என்னன்னு தெரியல இது வரைக்கும். ஒருவேளை அவர்களும் வரலாம், ஆனால் வாய்ப்பு ரொம்ப குறைவு. வேட்புமனுக்கான ஏற்பாடுகள்லாம் ஆகிவிட்டது. மக்கள் நல கூட்டணி தேர்தல் பின்னடைவை காரணம் காட்டி சிதைந்து விடவோ அல்லது எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்கி விடவோ இல்லை என்பதை இந்த அறிவிப்பு தெளிவாக உணர்த்துகிறது. முடிவு எப்படி இருக்கும்? தேமுதிக இல்லை, தமாகவும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலை இவங்க தனியாக தான் சந்திக்க போறாங்க. அப்படிங்கும்போது சட்டமன்ற தேர்தலை ஒட்டியே அதே மாதிரியான முடிவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? முடிவுகள் மாறுவதற்கான சூழல் இருக்கிறதா? இல்லை, பெரும் அளவில் முடிவுகள் மாறும் என்று எதிர்பார்க்க முடியாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில முடிவுகள் விருப்ப அடிப்படையில் எடுக்கப்படுகின்றன, சில முடிவுகள் நிர்பந்தத்தின் அடிப்படையில் எடுக்கப்படுகின்றன. ஸோ இந்த மக்கள் நல கூட்டணி இப்போ இன்றைய இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் திமுகவோட போகிறதுக்கு வெளிப்படையாக அவங்களுடைய விருப்பத்தை தெரிவித்தாச்சு. அதிமுக பக்கம் இவங்க அதிமுகவும் தனியாக போட்டிடுறதுங்கிறது அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. இந்த சூழலில் உங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? அதாவது அடிப்படையாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாஜகவோட போக முடியாது. அப்போ அடிப்படையாக உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு விருப்ப ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவாக இருக்கலாம். சிறிய கட்சிகள் ஒன்று சேர்ந்து போட்டியிட்டால் நிச்சயமாக அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு தனித்தனியாக போட்டியிடுவதை விட அதிகம். அது மாற்று கருத்து இல்லை. அந்த அடிப்படையில் இவங்க ஒன்று சேர்ந்து சரி நம்ம சட்டப்பேரவை தேர்தலில் ஒன்றா இருந்தோம், அதே தொடர்ந்து நீடிக்கலாம் என்பது ஒரு நிர்பந்தத்தின் எவ்வளவுக்கு எவ்வளவு இது ஒன்றாக நாங்கள் இருக்கிறோம், தேர்தலில் நடந்த தோல்வியினால் பாதிப்பில்லை என்று சொல்கிறார்களோ அதே அளவு ரியல் பாலிடிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிர்பந்த ரீதியாகவும் எடுக்கப்பட்ட முடிவு. ஒருவேளை பெரிய கட்சிகள் வாய்ப்பு கொடுத்திருந்தா இந்த கூட்டணி மாறுவதற்கான சூழல் இருந்திருக்கும். நிச்சயமா பெரிய கட்சிகளிலிருந்து ஒரு அழைப்பு வந்திருந்தாலும் தொடர்ந்து இந்த மக்கள் நல கூட்டணி இதே ரீதியாக தொடர்ந்து இருக்குமா அப்படிங்கறது ஒரு சந்தேகம். அதுல ஒரு தப்பா நான் சொல்லல. அது எந்த ஒரு அரசியல் கட்சியினாலும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு எது உகந்தது அப்படிங்கிற அடிப்படையில நினைக்கிறது நியாயம். இப்ப நாளைக்கே ஒரு திமுகவிடம் ஒரு அழைப்பு வந்திருந்தால் விடுதலை சிறுத்தைகள் போயிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பணும்னா அது அதனால விடுதலை சிறுத்தைகள் மேல அது தவறுன்னு நம்ம சொல்லல. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவர்களுடைய அரசியல் வளர்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த அடிப்படையில் முடிவெடுக்கிறாங்கிறத பார்க்கணும். இந்த பர்டிகுலர் கேஸ்ல இவங்க மக்கள் நல கூட்டணி இங்க தொடர்ந்து நீடிக்குதுன்னா அதற்கு ஒரு காரணம் நிர்பந்தம். திணிக்கப்பட்ட முடிவா பாக்குறீங்களா? அதாவது சட்டப்பேரவை தேர்தலிலேயே திமுக நிராகரித்து விட்டது, அதிமுக நிராகரித்து விட்டது அப்படிங்கிறத விட தொடக்கத்திலேயே மக்கள் நல கூட்டணி 5 கட்சிகளை நிராகரித்து விட்டது. அதை தான் கவனிக்கணும். நீங்கள் 2 கட்சிட்டையும் பேரம் பேசிட்டு ஒரு பக்கமும் படியாமல் இன்னொரு பக்கமும் படியாமல் ஒரு முடிவுக்கு வந்தால் அது நிர்பந்தத்தின் அடிப்படையிலான முடிவு. இங்கே அந்த பேச்சுக்கே இடம் இல்லையா. 6 மாதத்திற்கு முன்னாலேயே 8 மாதத்திற்கு முன்னாலேயே மிக தெளிவாக கொள்கை வரையறுத்து யாரோடு இணைய முடியும் யாரோடு இணைய முடியாதுன்னு அறிவித்து விட்டு களத்திற்கு போய்
களத்தில் பின்னடைவை சந்தித்த பிறகும் கூட அதை தொடர்கிறோம்னு சொல்றதுல என்ன நிர்பந்தம் இருக்கு? 8 மாதத்திற்கு முன்னால் எடுக்கப்பட்ட முடிவு, அதில் என்ன நிர்பந்தம் இருக்க போகுது? அப்போ மற்றவர்களோடு நாங்கள் பேசிவிட்டு அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து விட்டு அந்த தோல்வியடைந்த பிறகு நாங்கள் இப்படி ஒரு முடிவை, அதாவது விலை போகாதவர்கள், ஒரு பெரிய அளவில் பேர வலிமை அற்றவர்கள் சேர்ந்து ஏற்கனவே இந்த சொல்றது மாதிரி ஆண்டிகள் கூடி மடங்கட்டினது மாதிரி ஒரு கூட்டணி இவங்க உருவாக்கி இருக்காங்க என்று சொல்வதற்கு இங்க இடம் இல்ல. இது கொஞ்சம் பின்னாடி வருவோம் இந்த விஷயத்துக்கு. கொஞ்சம் ஒரே ஒரு மேட்டர் திரு திருமாவளவன் அவர்கள் முன்னாடி என்ன சொன்னாரு? மதசார்பற்ற கூட்டணியில நாங்க சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட திமுகவுடன் கூட்டணி அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லே தவிர அதை ஹிண்ட் பண்ணிட்டார். அந்த கேள்வி நான் ரூல் அவுட் பண்ண மாட்டேன், திமுகவுடன் நாளை கூட்டணி வருமா வராதா என்று நான் திட்டவட்டமாக நான் நிராகரிக்கிறேன் அப்படிங்கிற எந்த ஒரு ரீதியாகவும் சொல்ல. இன்ஃபேக்ட் அது அந்த அதை நோக்கி செல்லும் ஒரு வழியில அவர் பேசியிருக்கிறார். அந்த அடிப்படையில் பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு திமுகவுடன் கூட்டணி பரவாயில்லை என்றால் உள்ளாட்சி தேர்தலிலும் திமுகவுடன் கூட்டணி சேருவதற்கான ஒரு முயற்சி இருந்திருக்கலாம், அது தப்பில்லை. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அடிப்படையா எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு காலகட்டத்திலும் நாங்கள் திமுக அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் அறிவிக்கல. சொல்லல திமுகவோட கூட்டணி மட்டும் சொல்லல, சமீபத்தில் தொலைக்காட்சியில பேட்டியோட அதிமுகவோட சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை உங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடுத்தாரு, நீங்க அதுக்கு மாறுபட்ட கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. அப்ப பிஜேபியோட கூட்டணிக்கும் வாய்ப்பு இருக்கு, அதிமுகவோட கூட்டணிக்கும் வாய்ப்பு இருக்கு, காங்கிரஸோட கூட்டணிக்கும் வாய்ப்பு இருக்கு, திமுகவோட கூட்டணிக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லா கதவுகளையும் விடுதலை சிறுத்தைகள் திறந்து வச்சிருக்காதானே பார்க்க வேண்டியது. அதாவது பல முறை தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. பிஜேபியோடு எந்த காலத்திலும் விசிகே நேரடியாக உடன்பாடு வைக்காது, தேர்தல் உடன்பாடு அப்படிங்கிறத திமுகவோட கூட்டணி வச்சு அப்படி உள்ள வரலாமா? இல்லை, அதான் சொல்றேன். திமுகவோடையும் கிடையாது. நாங்கள் மதசார்பற்ற கூட்டணி அப்படிங்கிறத, மதசார்பற்ற சக்திகள் இன்றைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய மதவாத அரசியலுக்கு எதிராக ஒன்று திரளணும் அப்படிங்கிறத ஒரு முழக்கமாக முன் வச்சிருக்கிறோம். அது தேர்தல்னு கொண்டு போய் நீங்கள் சுருக்குறீங்க, அதுதான் விஷயம். நாங்கள் தேர்தல்னு நாங்கள் அறிவிக்கலை, தேர்தலுக்காக ஒன்று திரளணும் நாங்கள் சொல்லலை. மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வகுப்புவாத சக்தி ஆண்டு கொண்டிருக்கிறது. அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் நாட்டில் 2 ஆண்டுகளாக கடுமையான விளைவுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் மதசார்பற்ற சக்திகள் இந்த மதவாத போக்கை கண்டிக்கிற, எதிர்க்கிற களத்தில் இருக்கக்கூடியவர்கள் தனித்தனியே பிரிந்து நின்று எதிர்ப்பதனால் அந்த எதிர்ப்பு பலவீனப்படுகிறது. எனவே ஓரணியில் திரண்டு எதிர்ப்போம் என்று சொல்லி அந்த எதிர்ப்புக்கான ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறோம். உடனே தான் நீங்க அதை திமுகவோட முடிச்சு போடுறீங்க. நீங்க கேட்கும் போது எங்க தலைவர் தெளிவா சொன்னார், ஏன் அதிமுக காங்கிரஸா கூட ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்டார். அதுக்கு என்ன பொருள்? அது தேர்தல், நேரடியான தேர்தல் கணக்குல சொன்னதல்ல. அது அதிமுக பாஜக எதிர்ப்பு என்கிற கொள்கையில தீவிரமா வந்துச்சுன்னா அவங்களோட இணைந்து நாங்க பணியாற்ற தயார் அப்படிங்கறது தான் காட்டுமே தவிர தேர்தல் உடன்பாடு வைக்க போறோங்கிற பொருள்ல அது சொல்லப்படல. எனவே ஒவ்வொரு முடிவையும் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து நீங்க பாரதிய ஜனதாவை ரொம்ப தீவிரமா எதிர்த்து வந்துட்டு இருக்கீங்க. ஒரு கட்சியோட மிக முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய 2 நபர்கள் வேற தளங்கள்ல பேசுறீங்க, வேற கருத்துக்களை சொல்றீங்க. ஒருத்தர் ஆதரவா சொல்றாரு, இன்னொருத்தர் எதிரா பதிவு பண்றீங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆதரவா போறதுக்கு அவரு, எதிரா போனா இவரு அப்படின்னு பயன்படுத்திக்கிறது எதிர்காலத்துல யோசிக்கிறது புரிஞ்சுக்க கூடாது. 2 பேருமே ஒரே கருத்து தான். அதாவது கட்சியினுடைய நலன் சார்ந்த கருத்து. அவர் பாரதிய ஜனதாவோட தேர்தல் உடன்பாடு வைக்கணும்னு அந்த கோணத்துல எங்கேயும் பதிவு பண்ணல. நானும் தேர்தல் உடன்பாடு வைப்பதற்கு கட்சி நெருங்குகிறதா அப்படிங்கிற கோணத்திலே நான் மாற்று கருத்து வைக்கல. அதுல ரொம்ப தெளிவா கவனிக்கணும். கட்சி மிகப்பெரிய அளவுக்கு வகுப்புவாதத்தை எதிர்த்து, பாரதிய ஜனதாவை எதிர்த்து, RSS எதிர்த்து மிகப்பெரிய அளவுக்கு செயல்பாடு ரீதியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது மோடிக்கு நன்றி சொல்லக்கூடிய இந்த பதிவு அந்த செயல்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கிற அளவில் புரிந்து கொள்ளப்படும். எனவே இது குறித்து தெளிவுபடுத்துங்கள்னு நான் ஒரு கடிதத்தை தலைவருக்கு வைக்கிறேன். இவ்வளவுதான் விஷயம். இதுல எங்கேயுமே பெரிய அளவுல முரண்பாடே கிடையாது. அப்போ அவரும் இது பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கக்கூடிய அளவுக்கு இதை கொண்டு போகணும் என்கிற அளவில் அவரும் சொல்லல. அவருக்கு அந்த கருத்து கிடையாது. அவர் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நன்றி எப்படி புரிந்து கொள்ளப்பட்டது பொதுவெளியில் என்பதற்கு ஒரு விளக்கத்தை கட்சி சார்பில் நம்ம கொடுக்கணும். ஏன்னா அதை புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்க சொல்றது மாதிரியான ஒரு கூட்டணி என்கிற அளவுக்கு அதை முடிச்சு போடுறாங்க எல்லாரும். ஒரு கருத்து தான் புரியுது நீங்க சொல்ல வருது. நீங்க கட்சிக்குள்ள ஜனநாயகம் இருக்கு, இருவேறு கருத்துக்கள் வருதுன்னு சொன்னதோட நிறுத்தி இருந்தா இவ்வளவு கேள்விகள்லாம் வராது. கட்சியை பிளவுபடுத்துவதற்கான முயற்சிகள் நடக்கிறதெல்லாம் சொல்லும் போதுதான் இவ்வளவு யோசிக்க வேண்டியது இருக்கு. அந்த வார்த்தையெல்லாம் எதுக்கு சொல்லணும்? ஒரு கட்சிக்குள்ள இருவேறு கருத்துக்கள் வருகிற போது அதை ஏத்துக்கலாம். ஆனா அதை தாண்டி ஒரு கருத்து வருதுல, பிளவுபடுத்துறது, அதை யாரும் சொல்லலையா?
கட்சியின் தலைவர் சொல்லியிருக்காரு. இல்ல அப்படி சொல்லல. அவர் வந்து எங்கள் கட்சிக்குள் ஜனநாயகம் இருக்கிறது, 2 கருத்தை அதோட விவாதிப்போம் என்றுதான் சொல்றாங்க. எங்கேயுமே கட்சியை பிளவுபடுத்துற முயற்சிலாம் சொல்லல. ஏன்னா இதுதான் அந்த ஊடகங்களினுடைய ஒரு தந்திரமாக நீங்களே பேசிக்கிறதுக்கு ஏன்னா கட்சிக்குள் ஜனநாயகம் இருக்குன்னு சொல்ற பிறகு அதை தாண்டி இந்த கருத்துக்கும் வந்திருக்கிறாருன்னு நான் கேட்கிறேன். இதோட நிறுத்தி அந்த கருத்தை அக்னி பரீட்சையில கேட்கும் போது கூட தெளிவா சொன்னாரு. ஆனா இந்த கருத்தை சொல்லல, கட்சியில் பிளவுபடுத்த முயற்சின்னு சொல்லல. கட்சிக்குள்ள 2 கருத்துக்குமான ஒரு வாய்ப்பு இருக்குது, ஜனநாயகம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை நீங்க தேடி பாருங்க. திருப்பி நம்ம உள்ளாட்சி தேர்தலுக்கு வருவோம். திருப்பியும் தேர்தல் களம் வந்திருக்கு. ரொம்ப 2-3 மாதங்களுக்குள்ள தேர்தல் களம் வந்திருக்கு. இது எப்படி 2 கட்சிகளுக்கான பிரதானமான களமா தான் இதை மீண்டும் பார்க்க வேண்டியது இருக்கா? ரொம்ப அவகாசம் குறைவுன்னு கட்சிகள் சொல்றாங்க, தள்ளி போடணும்னு ஒரு சில கட்சிகள் சொல்றாங்க. அப்ப உள்ளாட்சி தேர்தலும் 2 கட்சிகளுக்கான களமா தான் பார்க்க வேண்டியது. அவகாசம் குறைவு அப்படிங்கறதுல 2 விதத்துல பார்க்கணும். உள்ளாட்சி தேர்தல் வருதுன்னு தெரியும், will be held on schedule அறிவிப்பு முன்னாடியே வந்துருச்சு. ஸோ அடிப்படையாக உங்களுக்கு எப்போ வருதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதில் என்ன சிக்கல்னா, அந்த பெண்களுடைய அந்த பிரதிநிதித்துவம் எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறது அறிவிப்பது வந்து கடைசி நிமிஷத்தில் வந்ததுனால கட்சிகளுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. கடைசி நிமிஷத்தில் பெண் வேட்பாளர்கள் கிடைக்கல, அவங்க அதில் வந்து ஒரு கஷ்டப்பட்டு இருக்காங்கிறது உண்மை. அது முன்னாடியே அறிவித்திருக்கலாம், நிச்சயமாக அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அடிப்படையாக இதுவும் சட்டப்பேரவை தேர்தலை போல் பிரதானமாக அதிமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் எதிரே நடக்கும் ஒரு பல பரீட்சையாகத்தான் இருக்க போகிறது. வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சிறிய அளவில் நடத்தப்படும் தேர்தல் அப்படிங்கிறதுனால மற்ற கட்சிகளினுடைய முக்கிய பிரதிநிதிகள் அவரவர் இடத்துல வந்து செல்வாக்கு இருந்தால் ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெறுவதை விட ஒரு உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவது அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ உங்களுக்கு இவென்ச்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் பெரிய அளவில் மாற்றம் இருக்காதே தவிர, உங்களுக்கு எண்ணிக்கையில் பார்க்கும்போது ஒரு உள்ளாட்சி அமைப்புகளில் மற்ற கட்சிகளினுடைய பிரதிநிதித்துவம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. சட்டப்பேரவையில் வந்து 3 கட்சி தவிர வேற யாரும், அப்கோர்ஸ் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருக்காங்க, பட் அதை தவிர 4 கட்சிகளை விட வேற யாரும் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படாமல் அனைத்து கட்சிகளுக்கும் பிரதிநிதித்துவம் ஓரளவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கட்சிகள் வந்து கால அவகாசம் போதல, தயாராக இல்லை, தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? திமுக வந்து கால அவகாசம் போதலைன்னா கூட நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அக்டோபர்ல தேர்தல் வரும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். இப்போ இந்த தள்ளி வைக்கணும், கால அவகாசம் போதலை அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? அக்டோபர்ல தேர்தல் வருங்கிறது 2011 அக்டோபர்ல தேர்தல் முடிஞ்ச உடனே தெரியும் தான் எல்லாருக்கும். அதில் வந்து யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஒரு தேர்தலுக்கென்று அதை அறிவிப்பதற்கென்றும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கென்றும் விதிமுறைகள் இருக்குது, மரபுகள் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட விதிமுறைகளை, மரபுகளை இந்த தேர்தல் ஆணையம் முறையாக செய்திருக்கிறதாங்கிறது தான் கேள்வி. அதுவும் இந்த தேர்தலில் 50 விழுக்காடு பெண்களுக்கான ஒதுக்கீடு என்று அரசாங்கம் ஒரு புதிய முடிவை அறிவித்திருக்கிறார்கள், ஒரு புதிய முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அந்த 50 விழுக்காடு தொகுதிகள் எது எது என்பது வரையறுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? பெண்களுக்கான தொகுதிகள் அதில் எது என்பது வரையறுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது கேள்வி. மக்களுக்கு நான் ஏன் சொல்றேன்னா, வெகு மக்கள், சாதாரண மக்கள், அரசு எதுல தெரிவிக்குது? ஆன்லைன்ல தெரிவிக்குது. பிடிஎஃப்ல எடுத்துக்கங்க, வாட்ஸ்அப்ல நாங்க சொல்லிட்டோமே என்று சொல்லுவதெல்லாம் இந்த அடித்தட்டு மக்கள், சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு எந்த அளவுக்கு அது போய் சேரும்ங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. திமுக ஏன் சொல்லணும்? அதான் எளிமையான கேள்விதான். மக்களுக்கு தானே தெரியணும், நீங்க தானே வேட்பாளர் நிறுத்த போறீங்க. அதுதான் இங்க கேள்வி. இந்த தேர்தல் நடைமுறை எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ வெறுமனே கட்சிகள் பங்கேற்கக்கூடிய தேர்தல், கட்சிகளுக்காகத்தான் தேர்தல் நடக்குது என்கிற புரிதலே முதல்ல சிக்கலானதுதான். அதுதான் இங்க பிரச்சனை. கட்சிகளுக்காக நடக்கிற தேர்தலே கிடையாது. இங்க அதிமுக, திமுகவை விட்டுருங்க. அதிமுக எப்போ வேணாலும் 24 மணி நேரமும் வந்து அது 365 நாளும் தேர்தல் எதிர்கொள்ள தயாரா இருக்குது. திமுக வாய்ப்பு அதற்கு சரியாக கொடுக்கப்படலைன்னாலும் அதுவும் தயாரா இருக்குது. நீங்க சொல்லிட்டீங்க, அது 2 கட்சியுமே சொல்லுது. சாதாரண ஒரு சுயேட்சையினுடைய நிலை நினைச்சு பாருங்க. அவருக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சிறிய கட்சிகளுக்குமான வாய்ப்பை, சமமான வாய்ப்பை உருவாக்குவதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை. ஆனா இங்க அதிமுக தயாரா இருக்குது, திமுகவுக்கு வந்து தகவல் லேட்டா கிடைச்சாலும் திமுகவும் தயாரா இருக்குதுன்னா அப்ப அதிமுகவும் திமுகவும் மட்டும்தான் தேர்தல் களத்துல நிக்கணும். 2 பேருக்கு தான் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துதா? இங்க இருக்கிற ஒரு சுயேட்சைக்கு தேர்தல் கிடையாதா? அப்போ அங்கதான் இங்க கேள்வி. அப்போ அந்த சாதாரண மனிதனுக்கு இந்த ஜனநாயகத்தினுடைய இந்த ஒரே வாய்ப்பை கூட எவ்வளவு ஒரு வழிப்பறியை போல பிடுங்கப்படுகிறதுன்னு பார்க்கலாம். கடந்த ஆண்டுகள்ல நடந்த உள்ளாட்சி தேர்தல்களையும் இந்த கால அவகாசம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு தான் இருக்கு. 20 நாட்கள் அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. மறைமுக தேர்தல், பெண்களுக்கான பங்களிப்பு அதிகம்.
அப்ப இவர் சொல்ற மாதிரி நீங்க சுயேட்சை ஒரு பெண் வந்து ஒரு சுயேட்சையா தான் நிக்கணும்னா அவருக்கு அந்த தொகுதி பெண் தொகுதியாங்கிறத விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சாமானிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருந்திருக்கு. திரு ஷானவாஸ் சொன்னது 2 விஷயம் சொன்னாரு. விதிமுறைகள் மீறப்பட்டன, மரபுகள் மீறப்பட்டன. விதிமுறைகள் மீறப்பட்டனவாங்கிறது நம்ம எக்ஸாக்டா அந்த ஃபைன் பிரிண்ட்டை படிச்சாதான் தெரியும். ஆனால் மரபுகள் மீறப்பட்டிருக்கின்றன. ஏன்னா ஒரு ட்ரெடிஷன் இன்னொரு எக்ஸ்ட்ரா, அதாவது உங்களுக்கு இந்த எது பெண்களுக்கு தொகுதிங்கிறது நிச்சயமா வந்து கடைசி ஒரு நாள் முன்னாடி முடிவு எடுக்கப்பட்டது இல்லை. அது நிச்சயமா அதுக்கு முன்னாடி முடிவு எடுத்திருப்பாங்க. அது முன்கூட்டியே அறிவிப்பதில் எந்த விதமான ஒரு தவறும் இல்லை. ஸோ முன்கூட்டியே அதை அறிவித்திருக்கலாம். ரெண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா சில மாநிலங்கள்ல உங்களுக்கு இன்னும் வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நடக்கும் தேர்தலில் அரசியல் வரக்கூடாதுன்னு ஒரு உன்னதமான ஒரு எண்ணம் ஒரு காலகட்டத்தில் இருந்து அரசியல் ரீதியாகவே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் வந்து தனித்தனியா அவங்க சிம்பல்ல அவங்க இதுல போட்டிடுவாங்க. ஆனால் அரசியல் கட்சிகள் சிலருக்கு ஆதரவு தெரிவிக்கும். அந்த அடிப்படையில் கூட சில மாநிலங்கள் அது மாறி போய் இப்போ அரசியல் கட்சிகள் நேரடியாகவே போட்டியிடுற ஒரு நிலைப்பாடு வந்திருக்கிறது. அந்த மாற்றத்தின் காரணமாக தான் திருப்பியும் நம்ம we are back to square one. திமுக அதிமுக எதிரே ஒரு போட்டி அப்படிங்கிற நிலைப்பாடு தான் அங்கே வந்திருக்கு. உச்சநீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத கர்நாடக அரசை கலைக்க வேண்டும் அப்படின்னு திமுக சொல்லியிருக்கு. அதற்கான சூழல் இருக்கா அப்படி பார்க்கலாமா? அதாவது ஒரு அரசை கலைப்பது அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் முடிவு. தண்ணீர் திறக்காத கர்நாடகாவுக்கு பாடம் கற்பிக்க வேண்டுமானா கற்பிக்க வேண்டும். இப்போ தண்ணீர் திறக்காதது அப்படிங்கிற முடிவு, அதாவது உச்சநீதிமன்றத்தை சட்ட தீர்ப்புகளை மீறுவது அப்படிங்கிறத கர்நாடக அரசு செய்துன்னா மத்திய அரசும் அதில் பங்கு இருக்குது, மத்திய அரசுக்கும் பங்கு இருக்குது. ஏன்னா காவிரி நடுவர் மன்றத்தை அமைக்க வேண்டும் என்பது மத்திய அரசுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அப்படின்னா இப்போ மத்திய அரசு 10 ஆண்டுகளாக அதை அமைக்காமல் ஒரு சட்ட மீறலை செஞ்சுருக்கு. மத்திய அரசு என்ன பண்ணுறது என்கிற கேள்வி இருக்குது. அப்போ இதில் மிக முக்கியமாக சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டணுங்கிறது தான் கவனிக்கணும். ஒரு அரசை கலைப்பது தீர்வாக இருக்குமா அப்படிங்கிறது விவாதத்துக்குரியது. கர்நாடகா தொடர்ந்து சட்டமீறலை நிகழ்த்துகிறது. இப்போ புதுசாக இந்த அரசு கலைக்கப்பட்டு ஒரு புதிய அரசு வந்துட்டா மட்டும் திரும்ப என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறார்கள். அது பாரதிய ஜனதா அங்கே அரசு அமைந்தாலும் சரி, ஜனதாதளம் அரசு அமைந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசு அமைந்தாலும் சரி, எந்த அரசு அமைந்தாலும் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாது, கர்நாடகத்திற்கே பஞ்சம் என்கிற அந்த குரலில் இருந்து அவர்கள் மாறவே இல்லை. அது எத்தனை தீர்ப்புகள் வந்தாலும் அதை அவர்கள் மதிப்பதற்கும் தயாராக இல்லை எனும்போது அதை நெறிமுறைப்படுத்த வேண்டிய இடத்தில் இருப்பது, இந்த தீர்ப்புகளை அமுல்படுத்த வேண்டிய இடத்தில் இருப்பது மத்திய அரசு. அப்போ மத்திய அரசு அதில் வந்து கர்நாடக அரசுக்கு துணை போகுதே, அதுதான் இங்கே கேள்வி. அப்போ 2 அரசும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு தந்திர நடவடிக்கையை ஒரு அரசை மட்டும் தண்டிப்பதன் மூலம் எப்படி சரி செய்ய முடியுங்கிறதா கேள்வி. இல்லை, அதாவது இது வரைக்கும் மத்திய அரசு செய்யாத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலாண்மை வாரியம், இந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டை வந்து நிறுவாமல் இருப்பது. நிச்சயமாக 2013 இது கெசட் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு சட்ட ரீதியாக அதை எதிர்த்து கர்நாடகா மேல்முறையீடு செய்திருந்தாலும் அதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்கவில்லை. தடை இல்லாத பட்சத்தில் மத்திய அரசு இந்த வேளாண்மை வாரியத்தை அமைத்திருக்கலாம். யூபிஏ அரசு ஓராண்டு காலம் இருந்தது, அவர்கள் அமைத்திருக்கலாம். என்டிஏ அரசு 2.5 ஆண்டு காலம் இருந்திருக்கிறது, அவங்களும் அமைத்திருக்கலாம். இதுவரை அது செய்ய தவறிவிட்டார்கள். அதை தவிர மத்திய அரசு பெரிய தவறாக எதுவும் இந்த 2.5 ஆண்டுகளோ அதுக்கு முன்போ பெரிய தவறு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆர்டர் வந்திருக்கு, அந்த ஆர்டர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அது தவறு. ரெண்டாவது, இன்றைய காலகட்டம் இன்னைக்கு வந்து மேட்டர் உச்சநீதிமன்றத்தில் ஹியரிங் வருது. இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய ஆப்ஷன்ஸ் என்ன? கிளியரா கண்டெம்ட் நாங்கள் கொடுக்க முடியாது நீங்க சொன்னதுங்கிறதே சொல்லிட்டாங்க. மறுசீராய்வு மனு திருப்பியும் இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க கர்நாடகா, அதை வந்து ஹியர் பண்ண போறாங்க. இப்போ அந்த கண்டெம்ட் அப்படிங்கிற அடிப்படையில் ஆப்ஷன்ஸ் என்ன? மத்திய அரசுக்கு அவர்கள் உத்தரவிட வேண்டும். அதாவது ஐதர் கர்நாடகாவுக்கு ஆர்டிகல் 355 355 கீழ் ஒரு வார்னிங் கொடுங்க, லெட்டர் அனுப்புங்க, இந்த மாதிரி நீங்க கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுனுக்கு ஸ்டேஜுக்கு கொண்டு போறீங்க, இதை நீங்கள் உச்சநீதிமன்ற உத்தரவை நீங்கள் அமல்படுத்தாவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படக்கூடும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அணைகளினுடைய இந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டுடைய மிக முக்கியமான செயலேங்கிறதான கேள்வி. இல்ல தண்ணி நிறுத்தி இருக்கிறாங்க, இல்ல ஏன் தண்ணி நிறுத்தி இருக்கீங்க அப்படின்னு இது வரைக்கும் மத்திய அரசு அதாவது உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு மேட்டர் இருக்கு. 3 நாட்களில் அது வரும்பொழுது அதற்கு முன்னாடி மத்திய அரசு போய் முந்திக்கிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு வருது மேட்டர். நீங்க தண்ணி திறந்து விடுறத உச்சநீதிமன்ற தீர்ப்பு அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டா போகுதா இல்லையாங்கிறத நம்ம அதை கூட பார்க்கலாம்.
நீங்க தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க இல்லையா, தீர்மானம் நிறைவேற்றும் போது ஆளுநர் வந்து அனுமதி கொடுத்துதான் அந்த கூட்டத்தை கூட்டுவதற்கான அனுமதியை வழங்கி இருக்கிறாரு. அந்த அடிப்படையில தான் கூட்டி நாங்க தண்ணீர் தரமாட்டோம்னு தீர்மானம் நிறைவேற்றாங்க. ஆளுநர் வந்து பிஜேபி கார், அவர் ரிப்போர்ட் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்ப அவர் வந்து இது மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்ட போறாங்க, இது மாதிரி தீர்மானம் நிறைவேற்ற போறாங்கன்னா அந்த கூட்டம் கூட்டுவதற்கான அனுமதியை மறுத்திருக்கலாம் இல்லையா? மத்திய அரசு வந்து எந்த இடத்துலயுமே ரோல் பிளே பண்ணவே இல்லை. அவங்க நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடக அரசு இந்த காரணத்திற்காக நாங்க இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றதுக்காக சட்டப்பேரவைக்கு ஸ்பெஷல் செஷன் கூப்பிடுறோம் அவங்க சொல்லவே இல்லை. அவங்க காவேரி பிரச்சனையை பத்தி விவாதிப்பதற்கு, இப்போ ஒரு ஆளுநர் வந்து காவேரி பிரச்சனையில் அடுத்த நடவடிக்கையை விவாதிப்பதற்காக ஒரு கூட்டம் கூட்டுறதுக்கு ஆளுநர் தடை விதிக்க முடியாது. ஏன்னா அவங்க மாநிலத்தினுடைய அவங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிற அடிப்படையில் அது ஒத்து. ஆனால் இந்த தீர்மானம் செல்லாதுன்னு ஏற்கனவே கர்நாடகாவுக்கும் நல்லா தெரியும். 1991 இதே மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு அது உச்சநீதிமன்றம் அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க. தெரிந்துதான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அவங்க என்னன்னா எவ்வளவு நாள் இது இழுத்தடிக்க முடியும்னு பார்க்கலாம், தண்ணி கொடுக்காம எவ்வளவு நாள் இழுத்தடிக்க முடியும்ங்கிற அந்த நோக்கத்துடன் கொண்டு வரப்பட்டிருக்கிற தீர்மானம். இந்த தீர்மானம் செல்லாது என்று, ஏன்னா அவங்களுடைய டெரிட்டரிக்கு வெளியே போற எந்த ஒரு விஷயத்திலும் அவர்களுக்கு அந்த சட்டப்பேரவைக்கு அதிகாரம் இல்லை. மற்ற ஒரு மாநில மக்களை பாதிக்கும் எந்த ஒரு பிரச்சனையிலோ, அவங்களுடைய டெரிட்டரியை தாண்டி இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையிலோ அதை பற்றி எந்த விதமான ஒரு தீர்மானம் கொண்டு வருவதற்கும் சட்டப்பேரவைக்கு உரிமை இல்லை என்று உச்சநீதிமன்றம் பல கேஸ்ல ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, ஸ்பெசிபிக்கான ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்தாமல் செய்வதற்கு இந்த மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வருவதும் தப்புன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கர்நாடக அரசுக்கு இது தெரியாமல் ஒன்று, சரி நம்ம மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு அவங்க வந்து இந்த ரெசல்யூஷன் வந்து உச்சநீதிமன்றம் ரொம்ப கடுமையாக அதை பார்ப்பார்கள், அது வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன? அப்படியே ஒரு நவம்பர் வரைக்கும் இழுத்துட்டு போயிடலாமா தண்ணி கொடுக்காம, அதுக்குள்ள தமிழ்நாட்டில் மழை வந்துடும். இதுல ரெண்டாவது விஷயம், மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா மேலாண்மை. இப்போ உச்சநீதிமன்ற உத்தரவை வந்து இவங்க கர்நாடகா மதிக்கல, மேலாண்மை வாரி உத்தரவு மதிப்பாங்கன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? இதே பிரச்சனை தானே. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கொடுக்கும் உத்தரவை நாங்கள் மதிக்க மாட்டோம். அதனால தீர்வு ரொம்ப சிம்பிளுங்க. மேலாண்மை வாரியத்திடம் அணைகளினுடைய கண்ட்ரோல் போகும். தமிழ்நாடும் ஒப்படைக்கணும், கேரளாவும் ஒப்படைக்கணும், கர்நாடகாவும் ஒப்படைக்கணும். அதுதான் வந்து அவங்க திட்டமிட்டு இருக்கிறாங்க. இந்த மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டவுடன் அந்தந்த அணைகள், அது வந்து ஏமாவதியா இருக்கட்டும், ஹாரங்கியா இருக்கட்டும், கிருஷ்ணராஜ சாகரா இருக்கட்டும், கபினியா இருக்கட்டும், அதே மாதிரி தமிழ்நாட்டில் மேட்டூரா இருக்கட்டும், கேரளாவில் ஒரு அணை இருக்கிறது. அனைத்து அணைகளும் அந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டினுடைய கட்டுப்பாட்டுக்குள் போகும். அதை வந்து கர்நாடகா கொடுக்க மாட்டேன்னா, கண்ட்ரோல் கொடுக்க மாட்டேன்னா, அப்ப மத்திய அரசு என்ன செய்யும்? மத்திய அரசு உண்மையாகவே செயல்படுகிறதான்னு பாக்குறதுக்கு இந்த மேட்டர்ல இந்த 4 வார கெடு கொடுத்திருக்காங்க உச்சநீதிமன்றம். அதுக்குள்ள அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டை அமைக்கிறாங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அதை அமைக்கவில்லை என்றால் நிச்சயமா நம்ம மத்திய அரசு மேல குறை சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு அணைகளுடைய கட்டுப்பாட்டை காவிரி மேலாண்மை வாரியம் கொண்டு வந்து அதிலேயே இருவேறு கருத்துக்கள், அது அணை வரும் வராதுன்னு இருவேறு கருத்துக்கள் இருக்கு. ஒருவேளை அது மாதிரியான ஒரு சூழல் வந்தா இதுக்கான சூழல் இருக்கா? அதாவது வரும் வராதுங்கிற இருவேறு கருத்துக்கே அங்க வந்து இடம் இருக்கக்கூடாது. ஏன்னா மேலாண்மை வாரியம் ஒன்று ஏன் தேவைப்படுது? கர்நாடக அரசின் கையில் அதிகாரம் இருக்கிறது, முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் கர்நாடகம் இருக்கிறது. இது முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடமே கர்நாடகத்துக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா இது கர்நாடகத்திற்கு மட்டுமே உரிமைப்பட்ட ஒரு அம்சம் அல்ல. கர்நாடகம் மட்டுமே உரிமை எடுக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் கர்நாடகம் தாராளமாக முடிவெடுக்கலாம். இது அப்படி அல்ல. இது ஒரு 4 மாநிலங்கள் தொடர்பான ஒரு நதிநீர் பிரச்சனை. இந்த 4 மாநிலம் தொடர்பான நதிநீர் பிரச்சனை இல்லை. கர்நாடகா வந்து சாவியை வச்சுக்கிட்டு நான் நினைச்சா திறந்து விடுவேன் நீ அப்படிங்கிற ஒரு அடிப்படையே தவறானது. எனவே அந்த அடிப்படையில் தான் அங்கே பிரச்சனையே இருக்கும்போது தான் அதை மாற்றணும்னு சொல்லி தான் மேலாண்மை வாரியம் என்று 4 பேருக்கு பொதுவான ஒருத்தரிடம் வந்து சாவி இருக்கணும், அவங்க முடிவு பண்ணணும் என்று இந்த வாரியம் அமைப்பதற்கு சொல்லப்படுகிற அடிப்படை நோக்கமே அதுதானே. அப்புறம் அதுவே இல்லைன்னா அப்புறம் இந்த வாரியத்துக்கான நோக்கம் தான் கர்நாடகா அதை எப்படியாவது தடுக்கணுங்கிறது. அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு ஃபார்ம் பண்ணா என்ன பெரிய பிரச்சனைனா, அதுல வந்து மெஜாரிட்டி ரீதியாக முடிவுகள் எடுக்கப்படும். மெஜாரிட்டி ரீதியான உங்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா மத்திய குழுவிலிருந்து அமைக்கப்படும் 3 மெம்பர்ஸ்ல ஒருத்தர் அவங்களுக்கு ஆதரவாக வந்தா கூட மெஜாரிட்டி வந்துடும். அதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்றுதான் கர்நாடகா அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் அமைக்கப்பட்டாலே கர்நாடகா நிலைப்பாடு. அதுதான் இங்க கேள்வி. அதாவது மாநில அரசு மட்டுமே இதுல வந்து முடிவு எடுக்கல, அதுதான் பிரச்சனை. இப்ப காங்கிரஸ் மாநில அரசு ஒரு முடிவு எடுக்குது, தண்ணீர் கொடுக்க மாட்டோம்னு.
பாரதிய ஜனதாவை சார்ந்த மத்திய அமைச்சர்களுடைய ரோல் என்னவா இருக்குதுல? நீர்வளத்துறை அமைச்சருடைய உமாபாரதியுடைய ரோல் என்னவா இருக்குது? சதானந்த கவுடா என்ன சொல்றாரு? அப்போ அவர்களோடு சேர்ந்துதான் மாநில அரசு இங்க ரோல் பிளே பண்ணுது. அது மத்திய அரசு வேற கட்சி, மாநில அரசு வேற கட்சி. ஆனா காவிரி விவகாரத்துல கர்நாடக பிரச்சனையில ஒரே நிலைப்பாட்டோட இருக்காங்க. அதுதான் இங்க கேள்வி. பாகிஸ்தானுக்கு சிந்து நதி நீர் நிறுத்தமா பிரதமர் மோடி ஆலோசனை அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. 1960 போடப்பட்ட ஒப்பந்தம், 6 நதிகள் இணைக்கப்பட்டு தண்ணீரை பிரித்துக் கொள்வதற்கு தொடர்பான ஒப்பந்தம். 80% பாகிஸ்தானும் 20% இந்தியாவும் பகிர்ந்து கொள்வது. அந்த அடிப்படையில் இப்போ இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வது இல்ல தண்ணீரோட அளவை குறைப்பதுன்னு பல்வேறு விதங்கள்ல அவங்க வந்து ஆலோசனை நடத்துறாங்க. இது ஒரு தீர்வை தரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு மரத்தின் இரு கிளைகள். அது மறுக்கவே முடியாது. நாட்டாலும் எல்லையாலும் நம்ம பிரிந்திருந்தாலும் இன்னும் பண்பாட்டு ரீதியாக ஒரு உறவு நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதை யாரும் மறக்க முடியாது. இந்துஸ்தானி இசைக்கும் இந்திய சினிமாவுக்கும் அங்கே மிகப்பெரிய ரசிகர்கள் இருக்கிறார்கள். அங்கும் இங்கும் உறவினர்கள் இருக்கிறார்கள். உறவு முறை இருக்கிறது. இப்படி ஒரு பிரிவுக்கு பின்னரும் கூட ஒரு உறவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் பாகிஸ்தான் இந்தியாவின் மீது தீவிரவாதத்தை திணிக்கிறது, எல்லையில் மிகப்பெரிய அத்துமீறலை செய்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அதை ராஜாங்க ரீதியாக எப்படி எதிர்கொள்ளணும் என்பதை இந்திய அரசு முடிவு செய்யணும். பாகிஸ்தானை எப்படி அந்த போக்கிலிருந்து நாம் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதை இந்திய அரசு முடிவு செய்யணும். ஆனால் இது போன்ற அம்சங்களில், இந்த நதிநீர் பிரச்சனைகளில் கை வைப்பது என்பது அல்லது அதை வைத்து பாகிஸ்தானை பணிய வைக்க முயற்சிப்பது என்பது ஒரு முறையான ராஜதந்திரமாக இருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டது. இந்த நதிநீர் சிக்கலை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்குமான சிக்கலையே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் இது சர்வதேச ஒரு அதிகாரத்தின் கையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த நாடுகளுக்கு இடையிலான நதிநீர் பங்கீடு என்பது பாகிஸ்தான் கையிலையும் நிறைய கட்டுப்பாட்டில் நிறைய இருக்குது, இந்தியாவின் கையிலையும் இருக்குது. இந்த நதி பிறப்பெடுக்கிற இடம் சீனா. எனவே இது ஒரு நாடு முடிவெடுத்து நடைமுறைப்படுத்தக்கூடிய அம்சமாக இது இல்லை. இதுக்கு பின்னால சர்வதேச சட்டங்களும் இருக்குது, 3-4 நாடுகள் தொடர்பான விஷயமாகவும் இருக்குது. எவ்வளவோ பெரிய அன்றாடம் போர் நடக்குது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும், அன்றாடம் சண்டைகள், அன்றாடம் படுகொலைகள் நடக்குது. ஆனால் அந்த நதிநீர் பங்கீடு என்பதில் அங்கே பிரச்சனை வந்ததில்லை. அதுபோல எத்தனையோ நாடுகளில், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட இதுவரைக்கும் இந்த பிரச்சனை வந்ததில்லை. தண்ணியை நிறுத்தி வைக்கிறது, தண்ணியை நிறுத்தி வைப்பதை ஒரு ஆயுதமாக கொண்டு ஒருவருக்கு ஒருவர் பணிய வைக்க முயற்சிப்பது என்பது இதுவரைக்கும் நாம் அந்த ஒரு அணுகுமுறைக்குள்ள போனதா தெரியல. எனவே இது சரியாக இருக்காது. வேறு வகையில் பாகிஸ்தானை எப்படி பணிய வைப்பது என்பது பற்றி தான் இந்தியா சிந்திக்கணும். இல்லை, அதாவது சரி, தண்ணியை முதல்ல முழுமையாக நிறுத்தும் நிலையில இந்தியா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவே சில என்ஜினியரிங் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ஒரு நதி ஓரளவுக்கு உங்களால் கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியும். மற்ற நதிகள் 2 நதிகள், அதாவது 6 சிந்து நதி, ஜீலம், செனாப், இந்த 3 பாகிஸ்தானுக்கு, ரவி, பியர், சட்லெஜ் இந்தியாவுக்குன்னு அந்த பேசிஸில் அவங்க பிரிச்சிருக்கிறாங்க 1960. அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஜீலமில் கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இந்தியாவுக்கு. ஆனால் மற்ற சினாபுக்கும் இண்டஸுக்கும் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது, சரி, அந்த மாதிரி நீங்கள் சர்வதேச ஒப்பந்தத்தை நீங்கள் மீறினால் கூட ஒன்று பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு போவாங்க. ரெண்டாவது, இந்திய அரசினுடைய அந்த இப்போ இந்த தீவிரவாதத்தினுடைய ஒரு விக்டிமாக இந்தியா இருக்கிறது அப்படிங்கிற அந்த உலக ரீதியாக இருக்கிற அந்த சிம்பத்தி நீங்க ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டியை வயலேட் பண்ணீங்கன்னா உடனே அந்த சிம்பத்தியும் போயிடுது. மூணாவது, இதனால உங்களுக்கு தீவிரவாதம் குறையும் அப்படிங்கிற ஏதேனும் ஒரு உத்தரவாதம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. ஸோ நான்காவது, சைனா, அதாவது திரு ஷானவாஸ் சொன்னது போல இந்த சிந்து நதி முதல்ல சீனா வழியாக தான் உள்ள இந்தியாவுக்கு இந்தியாவிலேருந்து அப்படியே பாகிஸ்தானுக்கு போகுது. ஸோ நாளைக்கு 2 ரிஸ்க் இருக்கு. சீனா பாகிஸ்தானுடைய நெருக்கமாக இருக்கிற ஒரு நாடு. அவங்க நீங்க இங்க வாட்டரை பிளாக் பண்ணீங்கன்னா அதுக்கு மேலேயே பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அப்போ சர்வதேச ஒப்பந்தத்தை நீங்களே மதிக்கல, நாங்க எதுக்கு மதிக்கணும்னு சீனா சொன்னாக்க நாளைக்கு பிரம்மபுத்திராலையும் அதே பிரச்சனை தான் இருக்கு. பிரம்மபுத்திரா நதியில வர்ற நீரையும் அவர்கள் அடைப்பதற்கான தடுப்பதற்கான வாய்ப்பு சீனாவிடம் இருக்கிறது. ஸோ சர்வதேச ஒப்பந்தங்கள் நாங்கள் மதிக்க மாட்டோம்னா நம்மளுடைய நேபர்ஸ் அந்த சர்வதேச ஒப்பந்தங்களை மதிக்க வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கும் இல்லை. ஸோ இந்த ரிஸ்க் பல இருக்கிறதுனால இந்த இதே ஒப்பந்தம் 1965 போர்லயும் போரே
போர்லயும் இந்தியா பாகிஸ்தானும் நதிநீர் பங்கீட்டு தொடர்ந்தது. 71 நடந்த போர்லயும் தொடர்ந்தது. கார்கில் நடந்த யுத்தத்திலையும் தொடங்குது. ஸோ அந்த 3 போர்களை சந்தித்து அதில் முறிக்கப்படாத ஒரு ஒப்பந்தத்தை இந்த உரி சம்பவத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு முறித்தால் அது என்னுடைய கருத்து அது இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டிய நலனை பெரிய ஒரு பெனிஃபிட்ஸ் ஒன்றும் கொடுக்க போறது இல்லை. பிளஸ் இந்தியாவினுடைய நிலைப்பாடை சர்வதேச ரீதியில கொஞ்சம் வீக்கெண்ட் தான் செய்யும். அதனால ஒரு நீஜர்க் ரியாக்ஷனா சும்மா நம்ம அதை பத்தி பேச நடத்துறோம், இதை யோசித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம என்ன பிரச்சனை இப்போ உரி சம்பவத்துக்கு சரியான பதிலடி இந்தியா கொடுக்கவில்லை அப்படின்னு அரசு மேல ஒரு பிரஷர் இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி நீங்க இவ்வளவு பேசுனீங்க, நாங்க பாருங்க மன்மோகன் சிங் அரசு இவ்வளவு வீக்கா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் நாங்க வளையல் போடுறீங்களா எல்லாம் கேட்டீங்க. அதெல்லாம் இப்போ நீங்க ஆட்சியில் இருக்கும்போது மக்கள் கேட்கறாங்க, ஏன் நீங்க ஒன்றும் பண்ணல, அவ்வளவு பேசுனீங்கல்ல மன்மோகன் சிங் இருக்கும்போது. அந்த பிரஷர் இருக்கிறதுனால அரசு ஏதேனும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த பிரஷர் இருக்கிறதுனால இது பேசுறாங்க. இது இந்த தீர்த்து வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் கூட்டு தாக்குதல், உரி தாக்குதல், காஷ்மீர் பிரச்சனை, இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு அடிப்படையில தான் இதை யோசிக்கிறாங்க. காங்கிரஸும் இந்த விஷயத்துக்கு பேக் பண்றாங்க. அப்ப இந்த விஷயங்களை அரசு எப்படி கையாளுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது ஏதாவது செய்தாகணும்னு சொல்லி எதையாவது செய்யக்கூடாது. அதுதான் இங்க சிக்கலை. நீங்க சர்வதேச ரீதியாக இது என்ன சிக்கலை ஏற்படுத்தும் தோழர் அழகா சொன்னார். நீங்க பாகிஸ்தானுக்கு உள்ளே இது என்ன சிக்கல் ஏற்படுத்துங்கிறதை சேர்ந்து தான் நம்ம இதை கவனிக்கணும். இப்போ பாகிஸ்தானுக்கு உள்ளே தீவிரவாத குழுக்கள் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் மேலெழுந்து வர்றாங்க அப்படின்னா யாரை வைத்து பாகிஸ்தான் அதை செய்கிறதுன்னு கவனிக்கணும். தீவிரவாத குழுக்களுக்கு இந்தியாவுக்கு எதிரான மனநிலை கொண்ட பாகிஸ்தானிய இளைஞர்களை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது போன்ற நடவடிக்கைகள் இந்தியாவின் மீதான வெறுப்பை இன்னும் அந்த பாகிஸ்தான் இளைஞர்களிடம் மேலதிகமாக அந்த தீவிரவாத குழுக்கள் ஏற்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பா போயிடும். நாம அந்த மக்கள்கிட்ட இருந்து என்னைக்குமே அந்நியப்பற்றக்கூடாது. தீவிரவாத குழுக்களை ஒடுப்பதற்கும் தீவிரவாத குழுக்களை அந்த மக்கள்கிட்ட இருந்துமே தனிமைப்படுத்துவதற்கும் என்ன டிப்ளமேட்டிக் அணுகுமுறை நம்ம கையாளணும், அதை தான் கையாளணும். ஏன்னா நமக்கு அந்த மக்களும் வேணும். அந்த மக்கள்கிட்ட இருந்து உண்மையிலே அவர்களை தனிமைப்படுத்துவதுதான் நமக்கு உண்மையான வெற்றி. அப்போ நாம இந்த தண்ணீரை தடுப்பதற்கான நடவடிக்கைன்னு இறங்கினா அது அந்த மக்கள்கிட்ட இந்தியாவின் மீதான வெறுப்பா மாறும். நம்ம அந்த மக்களை தன்மையப்படுத்துறதுலையும் தான் ரொம்ப குறியா இருக்கணும். ஏன்னா அந்த மக்களும் இன்னைக்கு தீவிரவாதத்தால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானுக்கு உள்ளேயும் அந்த எல்லைக்கு உள்ளேயும் அன்றாடம் குண்டுவெடிப்பு நடக்குது, அன்றாடம் தீவிரவாத செயல்கள் நடக்குது. அவங்களும் நித்தம் அந்த நடவடிக்கைகளுக்காக இந்த தீவிரவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அப்போ இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சர்வதேச சதி என்ன, அதை நம்ம சேர்ந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிக்கிட்டா அதனால் லாபம் யாருக்கு, பாகிஸ்தானுக்கா இந்தியாவுக்கான்னு கேட்டால் 2 பேருக்குமே கிடையாது. இதனால் கொளிக்கக்கூடிய கும்பல் என்பது ஒரு ஏகாதிபத்திய கும்பல் தான். ஆயுத வியாபாரம் ரொம்ப செழிப்பா நடக்குது. ஏன்னா இந்தியா இந்த பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய வல்லரசு. இதை பொறுத்து கொள்ள முடியாத வல்லரசுகள் நிறைய இருக்காங்க. சீனா இருக்குது, ரஷ்யா இருக்குது, அமெரிக்கா இருக்குது. அப்போ 2 பேருக்கு இடையில ஒரு தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பது, அதன் மூலம் தன்னுடைய நலனை தக்க வைப்பது என்பது ஒரு ஏகாதிபத்திய சக்திகளுடைய ஒரு பின்னரசியலாக இருக்குது. அப்ப இதையெல்லாம் வச்சுதான் இந்தியா ஒரு முடிவு எடுக்கணும். ஒரு நாட்டை எளிதில் நம்ம பகைத்துக் கொள்வது எடுத்த பிறகுதான் அவங்க தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடு அப்படின்னு சொல்றாரு பாகிஸ்தான. அதற்கு யார் காரணம்? அவங்க தானே காரணம். அவங்களுடைய ராணுவம் செஞ்ச தவறான நடவடிக்கைகள் தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக அவர் தீவிரவாத இயக்கங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. அவங்க ஆப்கானிஸ்தான்லயும் சரி, அதாவது நீங்க இந்த தீவிரவாதத்தினால் பாதிக்கப்பட்ட நாடுங்கிறது இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒப்பீடு எப்படி பண்ண முடியும்? பாகிஸ்தான் தங்களுக்கு, அதான் ஹிலரி கிளின்டன் ரொம்ப அழகா சொன்னாங்க, நீங்களே உங்க வீட்டுல பாம்பை வளர்த்துட்டு அந்த பாம்பு பக்கத்து வீட்டுக்காரனை மட்டும்தான் கடிக்கணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம்னு கேட்டாங்க. சோ நீங்க இந்தியா ஒரு தீவிரவாதத்தினால் பாதிக்கப்பட்ட நாட்டினுடைய நிலைப்பாடு வேறு, பாகிஸ்தான் அவங்களே தங்களுக்கே சூனியம் வச்சுக்கிட்டாங்கிறதுனால அதுவும் இதுவும் 2 எப்படி ஈக்குவேட் பண்ண முடியும் நீங்க? சோ அடிப்படையாக ஸ்டேட் ஸ்பான்சர் ஆஃப் டெரர். இப்ப அமெரிக்கா இதுல யுஎஸ் காங்கிரஸ்ல என்ன ரெசல்யூஷன் கொண்டு வராங்க? அஃப்கோர்ஸ் ரெசல்யூஷன் நிறைவேற போறது இல்ல. ஆனால் 2 பேர் என்ன சொல்றாங்க? அரசு தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது, ஸ்டேட் ஸ்பான்சர் ஆஃப் டெரர்ங்கிறாங்க. சோ நீங்க பாகிஸ்தானை பார்க்கிற பார்வையும் இந்தியாவை பார்க்கிற பார்வையும் தீவிரவாதத்தினால் பாதிக்கப்பட்ட 2 நாடுகளே, அதுதான் பாகிஸ்தான்காரன் சொல்றான், 2 நாடுகளுமே தீவிரவாதத்தால் பாதிக்கிறது. பாகிஸ்தான் அரசினுடைய பேச்சு நம்ம பேச முடியாது. பாகிஸ்தான் தீவிரவாதத்தினால் பாதிக்கப்படுகிறது என்றால் அதற்கு முழு பொறுப்பு பாகிஸ்தானுடைய அரசும் பாகிஸ்தானுடைய ராணுவம். இந்தியா தீவிரவாதத்தினால் பாதிக்கப்பட்ட நாடு என்றால் அது பாகிஸ்தான் அரசு ஏவி விட்டு தீவிரவாதிகளை அனுப்பி இந்தியாவில் தாக்குதல் நடக்குது. இது 2 எப்படி நீங்க ஒப்பிட முடியும்? அதாவது
நான் சொன்னதை தோழர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரில. பாகிஸ்தானில் ஒரு ஸ்திரத்தன்மையோடு ஒரு அரசே முதல்ல இருக்கிறது இல்லை, அதையும் நம்ம சேர்ந்தான் பார்க்கணும். அந்த அரசையே வந்து கவிழ்க்கக்கூடிய அளவுக்கு இராணுவ நடவடிக்கை மேலோங்கக்கூடிய அளவுக்கு பல முறை அங்கே வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத நிலையில தான் அந்த நாடு தொடக்க காலத்தில் இருந்தே, அந்த நாடு தோன்றிய நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியா மாதிரியான ஒரு ஸ்திரத்தன்மை கொண்ட அரசே அங்கே இல்லையே. அப்போ அரசே இல்லாத நேரத்தில் அப்போ யாருடைய கை ஓங்குங்கிறத புரிஞ்சுக்கணும். நாம சொல்றது அங்க இருக்கிற அரசினுடைய நோக்கத்தை பற்றி அல்ல, மக்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது, அந்த மக்களை நாம எப்படி தன்மையப்படுத்த போறோம், நமக்கு ஆதரவாக எப்படி தன்மையப்படுத்த போறோங்கிறத பத்தி மட்டும் தான் நம்ம சிந்திக்கணும்னு சொல்றோம். அது வந்து ஒரு டிப்ளமேட்டிக் அணுகுமுறை. அது நீங்க மக்கள்கிட்ட இருந்து நம்ம அந்நியப்படுற எந்த வேலையும் நம்ம செஞ்சிடக்கூடாது, நம்ம செஞ்சிட்டோம் நான் சொல்ல வரல, செய்துவிடக்கூடாது. இது போன்ற இந்த நதிநீர் பிரச்சனைகளில் போய் தலையிடுவது என்பது அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். அது நம்ம இந்தியாவினுடைய நலனில் இருந்து தான் நாம் அதையும் பார்க்கிறோம். அப்போ நாம பாகிஸ்தானுக்கு உள்ளே என்ன ரோல் பண்ணணுங்கிறது ஒரு டிப்ளமேசி தானே. அரசை பிரித்து பார்ப்பது, மக்களை பிரித்து பார்ப்பது ஒரு டிப்ளமேட்டிக் அணுகுமுறை. அது அதைத்தான் நாம சொல்றோம். அப்ப அந்த மக்கள் எந்த வகையிலையும் இந்தியாவோடு ஒரு தொன்று தொட்ட உறவு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதுக்கு தான் நான் சொன்னேன், கலாச்சார ரீதியாக பண்பாட்டு தளத்தில் இன்றைக்கும் அவர்கள் இந்தியாவோடு ஒரு நெருங்கிய உறவு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்துஸ்தானி இசைக்கும் இந்தி சினிமாவுக்கும் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம். அதுதான் நான் சொல்ல வரேன். மக்கள்கிட்ட நான் எல்லா விஷயங்களையும் கேட்கிறேன், நீங்களே இந்த பிரச்சனை எப்படி பாக்குறீங்கன்னு தான் சொல்றாரு. இந்தியா எப்படி இதை அணுகணும் நம்ம எதிர்பார்க்க இல்ல. அதாவது உரி சம்பவத்திற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் இல்லை. அது எத்தகைய பதிலடி? டிப்ளமேட்டிக் ஐசோலேஷன் சொல்றாங்க. சர்வதேச நாடுகளினுடைய அமைப்பில் பாகிஸ்தான் தனிப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறது தான். அதனுடைய அர்த்தம் என்ன, அது எந்த அளவுக்கு நம்மளால வந்து வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும்? இப்போ யுஎஸ் காங்கிரஸ்ல இது வருதுன்னா, இது வந்து நிறைவேற்றினா அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் இந்தியாவுக்கு. ஆனால் நிறைவேற போறது இல்லை. ஏன்னா யுஎஸ் காங்கிரஸ்க்கே இன்னும் 3 மாசம், அது 2 மாசத்துல எலெக்ஷன் வருது, அதுக்கப்புறம் புதிதாக நபர்கள் வர போறாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு டெம்பரரியா ஓடுற பீரியட் தான் அமெரிக்கால. ஸோ அந்த அடிப்படையில் இன்டர்நேஷனல் ஐசோலேஷன் என்றால் என்ன, அதை எப்படி நம்மால டிப்ளமேட்டிக்கா செய்ய முடியும் அப்படிங்கிற ரீதியாக நம்ம பார்க்க வேண்டும். அதுதான், நீங்க வர்த்தக ரீதியான பயன்பாடை வந்து ரத்து செய்யாம, நதிநீர் தொடர்பான ஒப்பந்தத்தை ரத்து செய்யாம, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எந்த விதமான பாதிப்பும் அடைஞ்சிடக்கூடாது, அவங்களுக்கு நெருக்கமாக நம்ம இருக்கணுங்கிற இவ்வளவு சூழலை வச்சு நீங்க எப்படி பாகிஸ்தான் சில விஷயங்கள் வந்து ஏற்கனவே பேசப்பட்டிருக்கு. மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸ், அதாவது எம்எஃப்என் ஸ்டேட்டஸ் நம்ம கொடுத்திருக்கிறோம் தொழில், ஐ மீன் வர்த்தக கமர்ஷியல் எக்ஸ்சேஞ்சுக்கு. அதெல்லாம் வந்து அதை வந்து அரசு பரிசீலிக்கிறது, மறுபரிசீலனை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கூட ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஸோ நமக்கு வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ஷன்ஸ், அதாவது 2 விஷயங்க. மோடி அரசு செய்திருக்கிறது, இதை வெற்றிகரமாக செய்திருக்கிறதுன்னு சொல்லி காட்டுறதுக்கான ஆப்ஷன் ரிஸ்க் இல்லாமல், அதாவது இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக ஒரு போராகவே வெடிக்காமல் இருக்கிற ரீதியாக தான் செய்யணும். எல்லாருமே என்ன ஒத்துக்கிறாங்க, போர் என்பது இப்போ 2 நாடுகளினுடைய இன்ட்ரெஸ்ட் நலனும் இல்லை. இந்தியாவுக்கும் வந்து அது இந்தியாவுடைய நலன்ல போர் இப்போ போறது சரியில்லை அப்படிங்கறத பெரும்பாலான மக்கள் கருத்து. போருக்கு செல்லாமல் அதை விட குறைவாக என்ன செய்ய முடியும், ஷார்ட் ஆஃப் வித்வுட் ரிஸ்க் ஆஃப் எஸ்கலேஷன், அந்த அடிப்படையில தான் இந்தியா யோசிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிடெட். அந்த லிமிடெட் ஆப்ஷன்ஸ்ல டிப்ளமேட்டிக் ஆப்ஷன் தான் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியும் ஒரு அரசு. அதில் தான் இப்போ ஃபாரின் பாலிசிங்கிறது என்ன, வெளியுறவுத்துறை கொள்கை என்ன, உங்களுடைய மற்ற நாடுகளை எப்படி ஒன்று சேர்த்து கொண்டு ஒரு ஒருமித்த கருத்தை, இப்போ ரொம்ப சிம்பிளுங்க. ஆப்கானிஸ்தான் அஷ்ரப் கனிங்கிறவர் வந்தார் அதிபரா. ஹமீத் கார்சாய் இந்தியாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஹமீத் கார்சாய் போய் அஷ்ரப் கனி வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப சப்போர்ட்டா பேசினார். ஓராண்டு காலம் சென்றது. ஓராண்டு காலத்துல கம்ப்ளீட்டா மாறி இன்று வந்து அஷ்ரப் கனி சார்க் சமிட்டை புறக்கணிக்கணுங்கிறார். இஸ்லாமாபாத்தில் நவம்பர் மாதம் நடக்க இருக்கிற சார்க் சமிட்டை புறக்கணிக்கணும், மற்ற நாடுகள்லாம் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஆதரிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் புறக்கணிக்கணும்னு ஆப்கான் பிரதமர் சொல்றாரு. சோ வங்கதேசம் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா பேசுது. சோ இந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் வந்து அவங்க இந்தியா கிரியேட் பண்ணி டிப்ளமேட்டிக்கா ஐசோலேட் பண்ணி தான் இதை தீர்வு காண முடியுமே தவிர, நீங்க வந்து இந்த நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்யறதுனால இந்தியாவுக்கு அதிக பிரச்சனை தான் வருமே தவிர தீர்வாக அதை பார்க்க முடியாது. ஆனா திரும்ப அந்த மாதிரியான எந்த வழிமுறைகளுமே கை கொடுக்காத ஒரு சூழல்ல தான் அவங்க வந்து வர்த்தக ரீதியிலான உடன்பாடை வந்து ரத்து செய்யணும்னு போறாங்க. நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பான இதை வந்து ரத்து செய்யணும்னு போறாங்க. ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு. சுமூகமான உறவை எந்த அளவுக்கு இந்தியா தரப்புல கையாள முடியுமோ எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துட்டாங்க அப்படிதான் சொல்லணும். மீண்டும் இந்த வந்து டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத நோக்கி தான் நகர வேண்டிய ஒரு சூழல்ல கட்டாயத்துல இந்தியா இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது பிரதமர் வந்து திடீர் பயணமே மேற்கொண்டார். நவாஸ் ஷெரீஃபுடைய கிராமத்துக்கே போனார், அவருடைய பிறந்த நாளில் பங்கேற்றார். அதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வரவேற்கத்தக்க அம்சங்கள் தான்.
அதை காங்கிரஸ் விமர்சித்தாலும் அரசியல் அடிப்படையில் பலர் விமர்சித்தாலும் அன்றைக்கு நாம் அதை வந்து ஒரு நடவடிக்கையாக தான் நம்ம பார்த்தோம். இப்போது அதை அப்படி தான் பார்க்குறோம். இதில் வந்து போரும் தீர்வு கிடையாது, இது போன்ற அணுகுமுறையும் தீர்வு கிடையாது. தோழர் அழகாக சொன்னார். ஏன்னா போர் என்று போனாலும் 2 நாடுமே அணு ஆயுத நாடுகள். மக்களையும் அந்நியப்படுத்திடக்கூடாது. ரெண்டு நாடும் அணு ஆயுத நாடுகள், அதை கவனத்தில் வைக்கணும் நம்ம. அது வந்து ரொம்ப முக்கியமான கவனத்தில் வைக்க வேண்டியது அதுதான். 2 பேருமே அணு வல்லமை பெற்ற நாடுகளாக இருக்கும்போது போர் அப்படிங்கிற விஷயத்தினுடைய உச்சம் எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சு தான் அதையும் நம்ம கையாளணும். அப்போ இந்திய அரசு அதில் கவனமாக தான் இருக்குது. ஏன்னா போர் நடவடிக்கைக்கு போனால் அது என்ன விளைவை ஏற்படுத்துங்கிறதுல கவனமாக இருக்குது. இது போன்ற விஷயங்கள்லையும் கவனமாக இருந்து தோழர் சொன்னது மாதிரி நமக்கு இது போன்ற பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், மிகப்பெரிய அளவுக்கு எல்லையில் நம்முடைய வீரர்களை இழந்து கொண்டிருக்கிறோம், அதுக்கு பாகிஸ்தான் ஏவக்கூடிய இந்த தீவிரவாத குழுக்கள் மிகப்பெரிய ரோல் அதில் பண்ணுறாங்கன்னா அவர்களை தனிமைப்படுத்துவதற்கு, சர்வதேச ரீதியில் தனிமைப்படுத்தி அவர்களை வந்து தங்களுடைய குற்றத்தை புரிய வைப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஆனால் இங்கே பெரிய பிரச்சனை என்னன்னா, சர்வதேச நாடுகள் இந்தியாவின் பக்கமும் பேசிவிட்டு பாகிஸ்தான் பக்கமும் பேசிவிட்டு 2க்கும் மையமாக நடந்து கொள்வது தான் இங்கே பெரிய சிக்கல் ஏற்படுது. அடிப்படையாக மோடி அரசு இந்த ஊரி சம்பவத்துக்கு பிறகு எடுத்திருக்கிற நடவடிக்கை, அதாவது காத்திருக்கும் பொறுமை வந்து வரவேற்கத்தக்கது. ஏன்னா இன்னைக்கு மற்றவங்க எல்லாம் சொல்லலாம், நீங்க அன்னைக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி பேசுனீங்களே, அப்புறம் என்ன ஆச்சு அந்த பேச்சுக்கெல்லாம் அப்படின்னு அது அவர்களை வந்து ஏளனம் செய்தாலும் அவர்கள் பொறுமை காத்திருக்கிறது மிகவும் வரவேற்கத்தக்கது. ஏன்னா ஒரு ரேஷ் டிசிஷன்ல அவர் வந்து செல்லாமல் இருப்பது பிரதமர் செஞ்சிருக்கிறது முழுமையா ஆதரிக்கணும். ஆனால் அடிப்படையாக இது பிரச்சனை எங்க வருகிறது? அமெரிக்காவிலிருந்து வர்ற பிரச்சனை இது. 5 பில்லியன் 6 பில்லியன் 7 பில்லியன் டாலர் வந்து அவங்க பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க. அதிலிருந்து ஒரு பெரும் பகுதி எடுத்து அவங்க தீவிரவாத அமைப்புக்கு கொடுக்குறாங்க. இது மாறாதவரை நீங்கள் பாகிஸ்தானுக்கு தீவிரவாதிகளுக்கு கொடுப்பதற்கு பணம் எங்க வருகிறது, ஆயுதங்கள் எங்க இருந்து வருகிறது? நீங்க ஏன் டிப்ளமேட்டிக் ஐசோலேஷன் ஏன் பேசுறீங்கன்னா, அந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு கிடைக்கும் ஆதரவு, பணம், ஆயுதங்கள் எல்லாம் வர்றது வந்து இன்டர்நேஷனல் எய்ட்ல வருது. பாகிஸ்தானே வந்து ஒரு பவர்ஃபுல் எக்கானமி, அதை வந்து நீங்க அதை தடுக்கிறதுக்கு நீங்க வழி கொண்டு வரணுமே தவிர அதுக்கு தான் டிப்ளமேட்டிக் ஐசோலேஷன் இம்பார்ட்டன்ட். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.